சென்னை மத்திய கைலாஷில் புதிதாக கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 61 கோடி ரூபாயில் எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மத்திய கைலாஷில் எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பாலத்தில் பயணம் மேற்கொண்டார். மீட்டர் நீளத்தில் எல் வடிவத்தில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சர்தார் பட்டேல் சாலை ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் பகுதியளவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ள விரைவு சாலைகளுக்கான சுங்க கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. இந்த கட்டண சலுகை விரைவு சாலை முழுமையாக திறக்கப்படும் வரை அமலில் இருக்கும் என்று மத்திய நெடுஞ்சாலை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட் வழங்கும் நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் பல்வேறு புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. அதன்படி இனி டிஜிட்டல் முறையிலேயே ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் என்றும் காவல்துறையினர் ஆன்லைன் வழியிலேயே தகவல்களை பரிமாற்றம் செய்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. IMPS எனப்படும் உடனடி பண பரிமாற்ற சேவைக்கான புதிய கட்டணங்களை பாரத ஸ்டேட் வங்கி இன்று முதல் அமல்படுத்தி உள்ளது. இந்த கட்டணங்கள் யோனோ செயலி, இன்டர்நெட் மற்றும் மொபைல் பேங்கிங் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் கொழும்பில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. ஆரம்பத்தில் இந்தியாவுடனான போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என கூறிய பாகிஸ்தான் தங்கள் முடிவை மாற்றி விளையாடுவதால் எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது கொழும்பில் மழை குறுக்கிட வாய்ப்புள்ளது. ஒருவேளை மழையால் போட்டி ரத்தானால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிக்கப்படும். T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற நாடு முழுவதும் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய ரசிகர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். भारत माता की भारत माता की சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று கண்காட்சியையும் தொடங்கி வைத்து அவர் பார்வையிட்டார். புது நல்ல நடமல்ல புண்ணியரே கேளும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம். வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி மற்றும் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் வள்ளலார் பிறந்த நாளையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு கோரி மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. MP மாணிக்கம் தாகூர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றும்.
ஆட்சியில் பங்கு தராவிட்டால் விஜயுடன் கூட்டணி சென்று விடுவோம் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்டிப்பா தலைவர்கள் சொல்லி கூட்டணி எனக்கு மாற்ற சொல்லுங்க. விஜய் வந்தாக்கா நல்லா இருக்கும், கூட்டணியில பங்கு வேணும், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாக்க நம்ம வேலை செய்ய முடியும். மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம், திருப்பி பேசுவோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். திமுகவின் பேச்சுவார்த்தைக்காக 70 நாட்களாக காத்திருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். வரும் 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குகிறார் சசிகலா. பசும்பொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிக்க உள்ளார். நாடு முழுவதும் இன்று மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் முக்கிய சிவாலயங்கள் விழா கோலம் பூண்டுள்ளன. காசி விஸ்வநாதர் கோயில், புவனேஸ்வர் லிங்கராஜர் உள்ளிட்ட கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழக அறநிலையத்துறை சார்பில் 12 புகழ்பெற்ற சிவத்தலங்களில் மகா சிவராத்திரி பெருவிழா இன்று நடைபெறுகிறது. இன்று மாலை தொடங்கி நாளை அதிகாலை வரை 12 கோயில்களிலும் 4 கால சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வெள்ளியங்கிரி, ராமேஸ்வரம் மற்றும் திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் 4 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்து வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் மூடுபனி நிலவியது. சாலைகள் தெரியாத அளவுக்கு நிலவிய பனி மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சென்னை மயிலாப்பூர் வள்ளுவர் சிலை அருகே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் கங்கன் தொட்டி குடியிருப்பு அருகே உள்ள தனியார் இரும்பு உருக்கு தொழிற்சாலையில் வெடி விபத்து. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் காவல்துறை உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்திய நபரால் பரபரப்பு. தன் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை அதிகாரியை பழிவாங்க வந்து வேறொரு அதிகாரியை கத்தியால் குத்தினார். கலிபோர்னியாவில் இந்திய மாணவர் ஸ்ரீனிவாசையா மர்மமான முறையில் மரணம். மாணவரின் மரணம் கவலை அளிப்பதாக இந்திய தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.